இன்றைக்கி வந்து நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு சில சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து விகிதம் கணக்கில் கொடுத்துருக்காங்க. 2a = 3b = 4c எனில் a:b:c மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது அடுத்து வந்து நம்ம கணக்கே செய்ய முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? என்ன எடுத்துருக்கோம், 2a = 3b அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை ஒரு லெட்டர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிடணும். இதை எழுதிட்டா இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த ஈக்குவலுக்கு அங்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அப்படியே எடுத்துக்கணும். அப்போ a = 3ன்னு எடுத்துக்கணும், b = 2. ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவலுக்கு நேரம் வர்றது வந்து எப்படி இருக்கும், நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ a = 3, b = 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா சி தெரியணும்ல, அதுக்காக 3b = 4c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், லெட்டர்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸை ஒரு சைடும் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? இப்போ என்ன கிடச்சிருக்கு, இங்கே b = 4 c = 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, a:b:c தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த a என்ன வந்திருக்கு 3, அப்போது 3 அப்படியே போட்டுக்கோங்க. b என்ன கிடச்சிருக்கு 2, அப்போது இங்கே 2. இங்கே திருப்பி பியும் சி கிடச்சிருக்கா, அப்போ பி கிடச்சிருக்குன்னா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பிக்கு கீழேயே போட்டுக்குவோம் 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? சிக்கு நேரம் 3 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலலாம் இதாக இருக்கே எப்படி பெருக்கிறது அப்படின்னா இந்த நம்பர் இங்கே சிக்கு நேரம் ஒன்றும் இல்லை அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எதுவோ அதை தான் இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே போல் இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை அப்படியே போட்டுக்கிறணும். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்க நம்பரை அங்கே ஃபில் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பெருக்குங்க. 1 12, 4 8, 3 6. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஏபிசியோட மதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை வந்து விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிடணும். ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா, 6 12, 4 8, 3 6. ஓகேங்களா? இதுதான் என்னது ஏபிசியோட ஆன்சர். ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, சி தான் நம்மளுக்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதாவது 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு அப் டு 7 ஸ்கொயர்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சராசரினாலே என்ன தெரியும், டோட்டல் நம்பரையும் கூட்டி, ஓகேங்களா, டோட்டல் நம்பரையும் கூட்டி அதை வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 ஸ்கொயர்டு என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1, 2 ஸ்கொயர்டா 4, 3 9, 4 16, 5 25, 6 36, 7 49. ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? மொத்தம் 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 7. ஓகேங்களா? இப்போ எல்லா நம்பரையும் நம்ம கூட்டிடுவோமா, கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 49ஓட 36 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15க்கு 5 மீதம் 1. ஓகேங்களா? 7 8 85. அதோட 25 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10 மீதம் 1 110. ஓகேங்களா? அதோட ஒரு 16 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 126. 126ஓட 9 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 135. ஓகேங்களா? அப்போ 135ஓட 5 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 140. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக எவ்வளோ கிடைக்கிது, 140 = 140 டிவைடட் பை 7. ஓகேங்களா? இதை அடித்து கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், ஆன்சர் 20. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு இதை வந்து போட கற்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்மளுக்கு வந்து
பிளட் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரஸ்வதியும் கௌரியும் சகோதரிகள்னு சொல்லியிருக்காங்க. கௌரியோட சகோதரனுக்கும் சரஸ்வதியின் தந்தைக்கும் எப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது சரஸ்வதி, ஓகேங்களா, சரஸ்வதியும் யாரும் கௌரியும் என்ன சொல்லியிருக்காங்க, சகோதரர்கள்னு சொல்லியிருக்காங்க. சகோதரி, ஓகேங்களா, சகோதரி அப்படின்னா இவங்கள மீடியமாக போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கேட்டாங்க, கௌரியின் சகோதரன் அப்படின்னா சகோதரன்னா அவங்களோட சமகாலத்தவராக தானே இருப்பாங்க. அப்போ அவங்களோட சகோதரன், அவங்களோடைய சேர்த்தாப்பில் எழுதிக்கோங்க, சகோதரன். ஓகேங்களா. அப்புறம் சகோதரனுக்கும் தந்தை, சரஸ்வதி எங்கே இருக்காங்க, இவங்களோட தந்தைன்னா மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா அம்மா அப்பான்றவங்க மேலே வரணும். ஓகேங்களா. அப்போது தந்தையின் தந்தை அப்படின்னா இவரோட தந்தையின் தந்தைன்றனால நம்ம மேலே எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இவரோட தந்தையின் தந்தை தான் யார், சரஸ்வதியோட அப்பா. ஓகே. இப்போ இந்த தந்தைக்கும் யாருக்கும்னு சொல்கிறாங்க, தந்தைக்கும் கௌரியோட சகோதரனுக்கு என்ன உறவுன்னு கேட்டுருங்க. அப்போ சரஸ்வதியும் கௌரியும் சிஸ்டர்ஸ்னால் அப்போது சகோதரன் கௌரியோட சகோதரன் வந்து யாருக்கு, சரஸ்வதிக்கும் சகோதரன் தான். ஓகேங்களா. இது எல்லாருமே என்னது, அண்ணன் தம்பி. ஓகேங்களா. அக்கா தங்கச்சி அப்படித்தான் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இவங்களோட அப்பாவோட அப்பாவுக்கு இவர் என்ன உறவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, இவருனா அப்பா, இது தாத்தாவாக இருக்கணுமா. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தந்தைக்கும் எப்படி உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு வேளை இங்கே வந்து தாத்தான்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அப்போ நம்ம என்னவா எடுத்துக்கலாம், பேரன். ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கும் என்ன உறவு, பேரன் அப்படின்ற உறவு. ஓகேங்களா. இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல, அதாவது இப்போது நம்ம ஃப்யூச்சரில் இருக்கவங்களா, ஓகே, அப்போ அவங்களோட அம்மா அப்பானா மேலே போட்டுறணும், அவங்களுக்கு அம்மா அப்பானா அவங்களுக்கு மேலே போட்டுறணும். இது சரஸ்வதியின் மகன் சொல்லியிருந்தானா இங்கே கீழே போட்டிருக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சம்மு பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து என்னென்னா பர்சன்டேஜ் கணக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பி ஆகிய இரு நபர்களுக்கிடையே தலைமைத்துவ ஒரு தேர்தல் நடக்குதான். அதில் வந்து 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாராம். ஓகேங்களா. எவ்வளவு, 192 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் 58% பெற்றால் பதிவான மொத்த வாக்குகள் கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா ஏக்கும் பிக்கும் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து ஏ வந்து 192 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாராம். ஓகேங்களா. மொத்த வாக்குகளில் 50% பெற்றால் பதிவான மொத்த வாக்குகளை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இவர் வந்து 2 பேருக்குடைய வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலன்னு எடுத்துப்போம். ஏ வந்து 192 வாக்கு வித்தியாசம். ஓகேங்களா. வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவர் பெற்ற மதிப்பு எவ்வளோன்றா 58%. ஏ வந்து 58% வாக்குகள் பெற்றிருக்காராம். ஓகேங்களா. 58 வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, ஏ 58 வாக்குகள் மொத்தமே 100% இருக்கணும். ரைட்டா. 100%ல் ஏ வந்து எவ்வளோ வாங்கிட்டார் அப்படின்னா 58 வாங்கிட்டார் அப்படின்னா பி வந்து எத்தனை வாக்குகள் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42% வாக்குகள் அவர் பெற்றிருப்பார். ரைட்டா. அப்போது இவங்க 2 பேருக்குரிய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 58 மைனஸ் 42. இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8, இது ஒரு 8, மொத்தம் 16. ஓகேங்களா. 16. ஓகே. அப்போ எவ்வளவு, 16% வந்து இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னா ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, வாக்கு வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்கனால இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் அளவு 16. இந்த 16% தான் இவர் பெற்ற அந்த
92 வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா? அதாவது ஏ வந்து 92 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 192 வாக்குகள் பெற்று வெற்றி பெறலை. ஓகேங்களா, அந்த வித்தியாசம் தான். ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ வந்து 58 வாக்குகள் வாங்கியிருக்காரா, அப்போது 100% 58 போச்சுன்னா மீதம் எவ்வளோ இருக்கும், 42 இருக்கா. அப்போ ஏக்கும் பிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த 192 இருக்கும். அதனால தான் நம்ம 58%, 42% கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு 16% கிடைக்குது. இந்த 16% தான் அவர் பெற்ற அந்த 192 வாக்குகள், அதாவது வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்த வாக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 16% 192 தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் சம் போடலாமா? அதாவது 16% தான் 192 வாக்குகள் அப்படின்னா 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சலாமா? இப்போது இங்கே என்ன ஆகுது, கூடுது. இந்த சைடும் என்ன பண்ணும், வாக்குகளும் கூட தான் செய்யும். அப்போது எல்லாமே எப்படி இருக்குது, நேராக இருக்கா. அப்போ என்ன பண்ணிடணும், அதை மாற்றி போடணும். அப்போ 100/16 × 192. ஓகேங்களா, இதை அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஓகே, 2ஆலே அடிச்சு கொடுப்போம். ஓகேங்களா, எண்ணி 2 16, எண்ணி 2 9 18, மீத 1, 6 12. ஓகேங்களா, 1 8, 1 8, மீத 1, 2 16. அப்போ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, 1200. ஓகேங்களா, அவங்க வந்து மொத்தம் எத்தனை ஓட்டுக்கு அவங்க வந்து மொத்தம் எத்தனை ஓட்டு இருந்திருக்கும் அப்படின்னா 1200 ஓட்டுகள். ஓகேங்களா, புரியுதா? அதாவது ஏபி ஆகிய 2 நபர்கள் நடையில என்ன நடக்குது, எலெக்ஷன் நடக்குதான். அந்த எலெக்ஷனில் 2 பேரும் வந்து போட்டிடுறாங்க. அதில் வந்து ஏ வந்து 58% ஓட்டு வாங்கியிருக்காராம். பி வந்து எத்தனை சதவீதமா, 42% வாக்குகள் பெற்றிருக்காராம். ஓகேங்களா, அப்போது அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம்தான் இந்த 192 வாக்குகள். ஏன்னா இதுதானே அவர் வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்துச்சு, அதனால். ஓகேங்களா, அப்போது 16% தான் அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 16ன்னு. இந்த 16% தான் அந்த 192 வாக்குகள். அப்போ 16% தான் 192 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு டைரெக்டாக போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1200ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸாம் போகிறதுக்குள்ளே, அதாவது 21ஆந்தேதி எஸ்ஏ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கணக்குகள்லாம் கொண்டு வந்து சம்மாக போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் ஹோம்ஒர்க் சம்மும் தர்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ.